Hi students, welcome. In this video we are going to see the second part of chapter 14. In first part we have seen that is what is a scripting language and what is the difference between C++ and Python, and what is the difference between script language and normal programming languages. This and all we have seen. Then what you need, that is an interface, which are the interfaces you need to execute the C++ program from Python program. ஸோ ஒரு ப்ரோக்ராம்லேருந்து வேறு ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ்லேருந்து வேறு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ஸ்கிரிப்டிங். அந்த லாங்குவேஜஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது ஸோ தட் அண்ட் ஆல் வி ஹாவ் சீன். And in this chapter, first all of you recollect what is module. Module na enna ஒரு program இருக்கு. அந்த program if it is too big, we can split the program into small programs. அதுதான் module. மாடியூலுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த மாடியூலர் ப்ரோக்ராமிங்னா என்னென்னா, இட் இஸ் a software design technique. modular programming is a software design technique. அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, to split your code into separate parts. These parts are called module. ஸோ மாடியூலுங்கிறது என்னென்னா, ஒரு ப்ரோக்ராமை நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளில் இப்போ வந்து இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த மாதிரி தனித்தனி ஃபங்க்ஷனாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம் இல்லையா, அதுதான் மாடியூல். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம ஒவ்வொரு ஒர்க் அசைன் பண்ணிக்கலாம். இதனால் என்ன மெயின் ஃபோக்கஸ்னா என்னென்னா, டிபெண்டன்சிஸ், மினிமைசேஷன் ஆஃப் டிபெண்டன்சிஸ் இஸ் த கோல். அதாவது ஒரே ஃபங்க்ஷனில் டிபெண்ட் பண்ணி இருக்காமல் நிறைய ஸ்ப்ளிட் பண்ணால் நமக்கு எப்போ எந்த ஃபங்க்ஷன் வேணுமோ அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஒரே ப்ரோக்ராமாக வைக்கிறப்போ தேவையில்லாமல் அன்னெசரி வேரியபிள் டிக்ளரேஷன் வரும், அன்னெசரி ஃபங்க்ஷன்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும், அதெல்லாம் மெமரி ஆக்குப்பை பண்ணும். ஸோ ப்ரோக்ராமோட ஸ்பீடும் ரெடியூஸ் ஆகிடும். ப்ரோக்ராம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுமா, என்ன தேவையோ அது மட்டும் மெமரியில் வச்சுக்கணும், என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ that will get improve the speed of the program. Modular programming is a software design technique to split your code into separate parts. These parts are called module. So இதனோட main use என்ன, minimization of dependencies. ஒன்றுலேருந்து எல்லாமே ஒன்னோடன்னு டிபெண்ட் பண்ணியிருக்காமல், ஒன்று இருந்தால் தான் இன்னொன்று ஒர்க் ஆகும் அப்படி இல்லாமல் தனித்தனியாக வச்சுட்டா எது வேணுமோ அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் மினிமைசேஷன் ஆஃப் டிபெண்டன்சிஸ். அதுதான் மாடியூல். இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, பைத்தான் ப்ரோக்ராம் இருக்குன்னா அது வந்து ஒரு மாடியூல்னு சொல்லுவோம். ஸோ மாடியூலுங்கிறது ஒரு ப்ரோக்ராம் இல்லைன்னா பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், தட் இஸ் கால் மாடியூல். இந்த மாடியூலோட அட்வான்டேஜ், ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மாடியூல் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். மாடியூல்ஸ் provide reusability of the code. Then modules are used to break down the large program into small manageable organized files. சின்ன ப்ரோக்ராமாக நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி பிரிச்சுக்கலாம். தென் தே ப்ரொவைட் எவ்வளோ இடத்துல வேணாலும் அந்த மாடியூல்ஸை நம்ம கால் பண்ணிக்கலாம் ஒரு ப்ரோக்ராம்லேருந்து. ப்ரொவைட்ஸ் ரீயூசபிலிட்டி ஆஃப் த கோட். We can define our most used function in a module. அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒரு மாடியூலில் வச்சுட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் காப்பிங் their definition in different program. இப்போ ஒரே ஃபங்க்ஷனை நீங்கள் 2-3 ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணோன்னா இதே கோடிங், இப்போ இந்த ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன், இந்த கோடிங் வந்து நீங்கள் ஒரு 2-3 ப்ரோக்ராமில் இதே கோடிங் வேணால் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்ருக்க அந்த மாதிரி பண்ணவே வேண்டாம். என்ன பண்ணலாம், அதெல்லாம் ஒரு மாடியூலில் போட்டு வச்சுட்டு இம்போர்ட் மாடியூல்னு கொடுத்தா போதும். இப்போ நீங்கள் இதில் சிஎஸ்வி மாடியூல் பார்த்தோம் இல்லையா, எப்படி பார்த்தோம், இம்போர்ட் சிஎஸ்வி. அப்போ இந்த சிஎஸ்விங்கிறது என்ன, ஒரு மாடியூல். அந்த மாடியூலுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த ரெஜிஸ்டர், சிஎஸ்வி டாட் ரீடர், சிஎஸ்வி டாட் டிக்ட், ரைட்டர் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் லெசனில். ஸோ திஸ் இஸ் தட் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ்.
இந்த நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒரு மாடியூலில் போட்டு வச்சுட்டு ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணால் போதும். அந்த மாடியூல்லலாம் நம்ம எந்த ப்ரோக்ராமில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் மாடுலர் ப்ரோக்ராமிங். ஸோ மாடுலர் ப்ரோக்ராமிங்னா என்ன? ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதனால டிபெண்டன்சிஸ் ரெடியூஸ் பண்ணலாம். தென் ப்ரொவைட் ரீயூசபிலிட்டி ஆஃப் த கோட். இதெல்லாம் வந்து மாடுலர் ப்ரோக்ராமிங் இல்லைன்னா மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுறதோட அட்வான்டேஜ். இட் ரெடியூசஸ் த டிபெண்டன்சிஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் ரீயூசபிலிட்டி ஆஃப் த கோட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? மாடுலர் ப்ரோக்ராமிங்னா என்ன பண்ணுறோம்? வி ஆர் பிரேக்கிங் டவுன் த லார்ஜ் ப்ரோக்ராம் இன்டு ஸ்மால் மேனேஜபிள் ஆர்கனைஸ்டு ஃபைல்ஸ். நமக்கு வேணுங்கிற மாதிரி சின்ன சின்ன பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ எதை யூஸ் இதில்? ஸோ மோஸ்ட் யூஸ்டு ஃபங்க்ஷன் இன் அ மாடியூல் can be put in a module and you can import it instead of copying down the definitions. நம்ம எங்கே வேணாலும் அந்த ப்ரோக்ராம்குள்ளே வேணாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது? ஒரு மாடியூலை இன்னொரு மாடியூல்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். எப்படி இம்போர்ட் பண்ணுறதுனா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்ட் இம்போர்ட். ஸோ ஒரு மாடியூலை இன்னொரு மாடியூல் எப்படி இன்சர்ட் பண்ண? இப்போ பைத்தான் ப்ரோக்ராம்ங்கிறதே ஒரு மாடியூல் தான். சிஎஸ்விங்கிறது இன்னொரு மாடியூல். இந்த சிஎஸ்வி மாடியூலில் இருக்க ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணணும்னா இந்த மாடியூலை நம்ம ப்ரோக்ராம்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம்? இங்கே இம்போர்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இம்போர்ட்டுங்கிற கீவேர்ட். ஸோ இம்போர்ட் கீவேர்ட் இஸ் யூஸ் டு இன்சர்ட் ஒன் மாடியூல் இன்டு அனதர் மாடியூல். இப்போ பாருங்கள், ஃபேக்டோரியல்னு ஒரு மாடியூல் நம்ம இம்போர்ட் பண்ணோன்னா இம்போர்ட் ஃபேக்டோரியல். தென் அந்த மாடியூல்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன், இப்போ இந்த சிஎஸ்வி மாடியூல்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா நம்ம எப்படி கொடுக்குறோம்? மாடியூல் நேம் டாட் அந்த ஃபங்க்ஷன் நேம் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோமா? ஸோ த சின்டாக்ஸ் ஃபார் அக்சஸிங் ஃபங்க்ஷன் ஃப்ரம் த மாடியூல். ஒரு மாடியூல்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த மாடியூல் நேம் டாட் என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அது கொடுக்கணும். See the example what we have given in used in previous lessons. இப்போ இந்த you have to learn about இந்த C++ ரன் பண்ணுறதுக்கு நம்ம 3 மாடியூல்ஸ் நமக்கு இம்போர்ட் பண்ணணும். என்னென்ன 3 மாடியூல்ஸ்னா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், sys os get opt. என்னென்ன மாடியூல்ஸ் யூஸ் பண்ணோம்? sys os then get opt. இந்த 3 மாடியூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். C++ ப்ரோக்ராமை பைத்தானில் நம்ம எந்த எக்ஸிக்யூட் பண்ணணும்னா we need to import 3 modules. What are the 3 modules you have to import? sys os get opt. இந்த 3 மாடியூல்ஸும் நம்ம இம்போர்ட் பண்ணி ஆகணும். That is what we are going to see now. இப்போ இந்த sys மாடியூலில் என்ன இருக்குன்னா, அந்த இன்டர்பிரிட்டர் இருக்கு இல்லையா, பைத்தான் இன்டர்பிரிட்டர், அது வந்து சில ஸ்பெசிஃபிக் வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணும். அதையெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணணும்னா sys மாடியூல் யூஸ் பண்ணுறோம். தென் ஓஎஸ், நம்ம வந்து விண்டோஸ் ஓஎஸில் ரன் பண்ணுறோம். அந்த ஓஎஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் டீல் பண்ணுறதுக்கு ஓஎஸ் மாடியூல். இந்த கம்பைல் பண்ணணும் இல்லையா, C++ ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னா அப்போ கம்பைல் பண்ணுறது நம்ம ஓஎஸில், அதுக்கு வேணுங்கிற ஃபங்க்ஷன்ஸ் டீல் பண்ணோன்னா ஓஎஸ் மாடியூல் இம்போர்ட் பண்ணணும். தென் கெட் ஆப்ட் மாடியூல் எதுக்குன்னா, இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட், கமாண்ட் நம்ம டைப் பண்ணுறோம் இல்லையா, அதில் என்னென்ன டைப் பண்ணுறோமோ அதை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு இந்த கெட் ஆப் பார்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் பார்சிங், அதுக்கு நம்ம கெட் ஆப்ட் மாடியூல் யூஸ் பண்ணுவோம். தட் வி ஷால் சி. இப்போ sys மாடியூல் it provide access to some variables used by the interpreter and to function that interact strongly with the interpreter. ஸோ அந்த இன்டர்பிரிட்டருங்கிறது என்ன பண்ணும்? நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராமை மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கன்வெர்ட் பண்ணணும். அந்த இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் வேரியபிள்ஸ், அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ், இதையெல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா எந்த மாடியூல் நமக்கு வேணும்? sys module. So sys module is used to access some variables and functions used by the interpreter. For example, sys இந்த variables, இது வந்து argvங்கிறது ஒரு ஸ்பெஷல் வேரியபிள்ஸ் அரேன்னு சொல்லுவோம். இங்கே இதில் என்ன இருக்குன்னா, இட் இஸ் அ லிஸ்ட் அது கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் டு த பைத்தான் ப்ரோக்ராம். ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறீங்க பாருங்கள். இப்போ இந்த பைத்தான் ப்ரோக்ராம்
இருந்து C++ ரன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட்? பைத்தான் ப்ரோக்ராம் நேம், தென் -i C++ ப்ரோக்ராம் நேம். இது லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? இது வந்து கமாண்டு. இதெல்லாம் வந்து இங்கே பாருங்கள், பைத்தானுங்கிறது கமாண்டு. இந்த p1.py -i டெஸ்ட் இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட். இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து argv அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த argv of 0ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், arg of 1ங்கிறது செகண்ட் ஆர்குமெண்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த கமாண்ட் லைனில் நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் கொடுக்குறோமோ அதை எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனி ஐட்டமாக போட்டுரும் இந்த லிஸ்ட்டில். argvங்கிறது அந்த லிஸ்ட்டோட நேம். ஸோ sys.argv இஸ் த லிஸ்ட் ஆஃப் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் டு த பைத்தான் ப்ரோக்ராம். இதில் என்ன இருக்கும்? இட் கண்டெய்ன்ஸ் ஆல் த ஐட்டம்ஸ் தட் கம்ஸ் அலாங் வித் கமாண்ட் லைன் இன்புட். இதுதான் கமாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கமாண்ட் லைனில் நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஒரு ஐட்டமாக எடுத்து இந்த argvங்கிற லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணும். ஸோ அதை யூஸ் பண்ணணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? அந்த இம்போர்ட் சிஸ்ங்கிறத நம்ம ப்ரோக்ராமில் கொடுக்கணும். அப்போ தான் இந்த sys.argvயை நம்ம யூஸ் பண்ணுறோம் ப்ரோக்ராமில். அப்போ தான் C++ல என்ன C++ ஃபைல் நேம் எது செக் பண்ணிக்கலாம் நம்ம தனித்தனியாக எடுத்து. ஸோ விச் மாடியூல் யூ ஹாவ் டு இம்போர்ட் ஃபார் தட்? இம்போர்ட் sys. இதில் பாருங்கள், sys.argv ஆஃப் 0ல் என்ன இருக்கும்? நேம் ஆஃப் த ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுக்குறோம்? கமாண்ட் பக்கத்தில் என்ன ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுமோ அதனோட நேம் தானே கொடுக்குறோம். ஸோ இதுதான் argv ஆஃப் 0. தென் இது வந்து argv ஆஃப் 1. ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் யூ பாஸ் டு த ப்ரோக்ராம், தட் இஸ் C++ ஃபைல். ஸோ வாட் இஸ் sys? இப்போ பாருங்கள், மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம இப்படி கொடுத்தோம்னா என்ன? இது அக்செப்ட்ஸ் த ப்ரோக்ராம் ஃபைல். sys argv of 1ல என்ன இருக்கும்? C++ program file accepts the program file Python program and the input file as a list array. argv of 0 contains the Python program which is need to be passed because the default main contains the source code reference. argv of 1 contains the name of the C++ file which is to be processed. So in the example இது argv of 0, இது argv of 1. இது எல்லாமே argvங்கிற லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். இது வந்து எந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுக்கு பைத்தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதில் அந்த பைத்தான் ப்ரோக்ராமில் நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம்? C++ ப்ரோக்ராம், அது argv ஆஃப் 1. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக எடுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த argv அப்படிங்கிற லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். அது யூஸ் அதை வந்து ஸ்பெஷல் வேரியபிள் அது எந்த மாடியூலில் இருக்குது? sys மாடியூலில் இருக்குது. அப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? sys.argv ஆஃப் 0 argv ஆஃப் 1 அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாடியூல் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் ப்ரோக்ராமில் என்ன கொடுக்கணும்? இம்போர்ட் sysங்கிறது கொடுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ sys மாடியூல் இஸ் யூஸ் டு இன்டர்பிரட் வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ்டு பை த இன்டர்பிரட்டர். தென் நெக்ஸ்ட் மாடியூல் OS மாடியூல். OS மாடியூல் எதுக்குன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிபெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு OS கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் கம்பைலாக பண்ணணும் இல்லையா? அதுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணோன்னா இந்த இம்போர்ட் OSங்கிற மாடியூல் கொடுக்கணும். ஸோ த ஃபங்க்ஷன் that the OS module allows you to interface with the Windows operating system where the Python is running. Python ப்ரோக்ராம் நம்ம எந்த விண்டோஸ் ஓஎஸில் ரன் பண்ணுறோமோ அந்த ஓஎஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வேணுங்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இந்த OS மாடியூலில் இருக்குது. ஸோ OS மாடியூல் என்ன இருக்குது? இட் கண்டெய்ன்ஸ் த ஃபங்க்ஷன் விச் ஆர் யூஸ் டு இன்ட்ராக்ட் வித் விண்டோஸ் OS. இப்படி நீங்கள் சிம்பிளிஃபைடு, உங்களுக்கு கொஞ்சம் இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் புரியாத மாதிரி இருக்கும். யூ மேக் இட் சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். OS மாடியூலில் என்ன இருக்கும்? இட் கண்டெய்ன்ஸ் த ஃபங்க்ஷன். இங்கே அப்படி அதுதான் டிபெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இட் கண்டெய்ன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் விச் இஸ் யூஸ் டு இன்ட்ராக்ட் வித் த விண்டோஸ் OS. இப்போ இதில் os.systemofனு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னா C++ கம்பைலிங் கமாண்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. கம்பைல் பண்ணோம் இல்லையா, அந்த கம்பைல் பண்ணுற கமாண்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு os.systemof கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், os.system G++ங்கிறது கம்பைலர். அந்த கம்பைலர் தான் C++ ப்ரோக்ராம் இது பண்ண, அதை நம்ம இன்வோக் பண்ணுறோம். தென் ப்ளஸ் வேரியபிள் நேம், தென் மோடு, எந்த C++ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணமோ கம்பைல் பண்ணமோ அது இங்கே கொடுக்கணும்.
இன்புட் மோடா அவுட்புட் மோடா அது கொடுக்கணும். தென் எங்கே கொண்டு போய் அது கம்பைல் பண்ணிவிட்டு அது ஸ்டோர் பண்ணணும், எந்த ஃபைலில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹாவ் டு ப்ரொவைட் வித் ஓஎஸ் சிஸ்டம். ஓஎஸ் சிஸ்டம் இதுக்கு இட் எக்ஸிக்யூட் த C++ கம்பைலிங் கமாண்ட் இன் த ஷெல். கமாண்டுங்கிறது என்ன, ஸ்ட்ரிங், இதை தான் ஒரு ஃபுல்லாகவே ஸ்ட்ரிங்னு சொல்கிறோம். அதாவது என்ன கம்பைலர் எந்த ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணும், எந்த மோடில் எங்கே கொண்டு போய் அதை ஸ்டோர் பண்ணணும் கம்பைல் பண்ணிவிட்டு. ஸோ os.system இஸ் த ஃபங்க்ஷன் சிஸ்டம் டிஃபைன்ட் இன் OS மாடியூல். G++ங்கிறது என்ன, கம்பைலர் டு கம்பைல் C++. விண்டோஸ் ஓஎஸில் C++ ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணுறதுக்கு வேணுங்கிற கம்பைலர் தான் G++. தென் இங்கே ஃபஸ்ட்டு ப்ளஸ் எல்லாமே ++ கொடுத்து ஜாயின் பண்ணி, ஏன்னா இது ஃபுல்லாகவே நம்ம ஒட்டுக்க ஒரே ஸ்ட்ரிங்காக கொடுக்குறோம் os.system மாடியூலுக்கு, அதனால தான் ப்ளஸ் கொடுத்துருக்கோம். ப்ளஸ்னா இதை கான்கட்டனேஷன் ஆப்ரேட்டர், ஜாயினிங் த ஸ்ட்ரிங்ஸ். இது ஒரு ஸ்ட்ரிங், இது ஒரு ஸ்ட்ரிங், இது எல்லாமே ஒட்டுக்கா சேர்த்து ஒரே ஸ்ட்ரிங்காக இந்த சிஸ்டமுக்கு கொடுக்கறதுக்காக தான் ப்ளஸ் கொடுக்குறோம். தென் வேரியபிள் நேம் 1 வந்து C++ ஃபைல், எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம இங்கே கொடுத்துக்கலாம். தென் மோடு, இன்புட் மோடா அவுட்புட் மோடா, அது வந்து ஹைஃபன் கொடுத்து கொடுக்கணும், அதனால தான் இங்கே ஹைஃபன் கொடுத்துருக்கு. வேரியபிள் நேம் 2 நேம் ஆஃப் த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வித்தவுட் த எக்ஸ்டென்ஷன் .exe. எதுக்குமே எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வேண்டாம், இங்கே ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறோம், அதுதான் exe ஃபைல். எப்போவுமே exe ஃபைல் க்ரியேட் ஆனால் தான் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், os.system G++, தென் இங்கே CPP ஃபைல் -o exe ஃபைல் நேம் கொடுக்குறோம். ஸோ இந்த C++ ஃபைலை கம்பைல் பண்ணி அந்த அவுட்புட்டை இங்கே அனுப்புது, அதுதான் இதனோட மீனிங். ப்ளஸ் எதுக்கு இண்டிகேட் பண்ணுறோம், ஆல் தி ஸ்ட்ரிங்ஸ் ஆர் கான்கேட்டனேட்டட் ஆஸ் அ சிங்கிள் ஸ்ட்ரிங். இது ஒவ்வொன்றையும் பாருங்கள் கோட்ஸில் கொடுத்துருக்கா, ஸோ ஒவ்வொன்றையும் தனித்தனி ஸ்ட்ரிங்காக எடுத்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடும். தட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் வாட் மாடியூல், OS மாடியூல். ஸோ OS மாடியூல் வந்து விண்டோஸ் OS கூட இன்ட்ராக்ட் பண்ண யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை டீல் பண்ணும். இதில் சிஸ்டம்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அதில் நம்ம என்னென்ன கொடுக்குறோம், G++ கம்பைலர், எந்த கம்பைலர் கம்பைல் பண்ணமோ, எந்த ப்ரோக்ராம், தென் எந்த மோடில் அந்த அவுட்புட்டாக இருந்தால் அது எங்கே கொண்டு போகணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அண்டர்ஸ்டுட்? ஸோ வாட் ஆர் த டீட்டெயில்ஸ், வாட் கமாண்ட், இங்கே வந்து என்ன ஃபங்க்ஷனை இது பண்ணுறோம், கமாண்டை இன்வோக் பண்ணுறோம், கம்பைலர், அதுக்கு வேணுங்கிற ஃபைல், தென் எந்த மோடில் அவுட்புட் எங்கே கொண்டு போகணும், இந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். தென் நெக்ஸ்ட் மாடியூல் கெட்டாப்ட் மாடியூல். கெட்டாப்ட் மாடியூலோட வேலை என்னென்னா பிரிக்கிறது. பார்சிங் அப்படின்னா ஸ்பிளிட்டிங் த கமாண்ட் லைன் ஆப்ஷன். இந்த கமாண்ட் இருக்கு இல்லையா, கமாண்ட் பக்கத்தில் கொடுக்குறோம் இல்லையா, இதை கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி இந்த இது OPTS ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு அரேல லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிடும். அப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியாட்டி அது எல்லாமே இந்த ARGSங்கிற இருக்கும். ஸோ இது வந்து 2 அவுட்புட் கொடுக்கும். இந்த கெட்டாப்ட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது என்ன பண்ணும், அந்த ARGV கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி இதில் போடும், OPTSங்கிறதுல போடும். சப்போஸ் எரர் ஏதாவது வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியலன்னா ARGSல போடும். ஸோ ARGS எம்டியாக இருந்தால் எரர் இல்லைன்னு அர்த்தம், இல்லை அதில் சம் கண்டென்ட் இருக்குன்னா ஸ்ப்ளிட் ஆகலை, எரரை வந்து ஸ்ப்ளிட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ கெட்டாப்ட் மாடியூல் இஸ் யூஸ் டு பாஸ் த கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். இட் ப்ரொவைட்ஸ் 2 functions to enable command line argument parsing. Getopt method, it parses the command line option and parameter list. இதுதான் சின்டாக்ஸ். இதில் ARGVங்கிறது என்னது, ஆர்குமெண்ட் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் டு பி parsed or splitted. அதாவது இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் இருக்கும். இன் அவர் ப்ரோக்ராம் த கம்ப்ளீட் கமாண்ட் வில் பி பாஸ்ட், அது எல்லாமே இதில் இருக்கும். ஆப்ஷன்ஸ் வந்து இன்புட் ஆர் அவுட்புட், காலன் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இட் இஸ் ஃபாலோட் பை காலன் IRO கொடுக்கலாம். இன்புட் ஆர் அவுட்புட், அந்த மோடு எந்த மோடில் அது இது பண்ணணும், பார்ஸ் பண்ணணும். தென் லாங் ஆப்ஷன், இது வந்து ஈக்குவல் டு சிம்பிள் கொடுக்கணும், லாங் ஆப்ஷன். திஸ் பேராமீட்டர் இஸ் பாஸ்ட் வித் அ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். C++ஓட ஃபைல் நேம், அதாவது என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் லாங் ஆப்ஷன். ஸோ இங்கே இன்புட் நம்ம எதை பைத்தன் ப்ரோக்ராம் எதை எக்ஸிக்யூட் பண்ணது C++, அப்போ அந்த C++ தான் இன்புட்.
ஸோ தட் இஸ் வில் பி பாஸ் டு லாங் ஆப்ஷன். இதில் ஸ்டோர் ஆகும். ஹைஃபன் ஐ, இந்த ஹைஃபன் ஐ கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுவும் சேர்ந்து ஸ்டோர் ஆகும். இது ஃபுல்லாகவே எல்லாமே எதில் ஸ்டோர் ஆகும், ஏஆர்ஜிவியில் ஸ்டோர் ஆகும். தென் இந்த இன்புட் மட்டும், இதுதான் இன்புட்டு, இது மட்டும் எதில் ஸ்டோர் ஆகும்னா லாங் ஆப்ஷனில் ஸ்டோர் ஆகும். ஹைஃபன் கொடுக்கணும். ஸோ இந்த கெட் ஆஃப்டர் மெத்தட் ரிட்டர்ன் வேல்யூ கன்சிடர் 2 எலிமெண்ட் ரிட்டர்ன் பண்ணுது. ஈச் ஆஃப் தீஸ் வேல்யூஸ் ஆர் ஸ்டோர்டு செப்பரேட்லி இன் 2 டிஃப்ரெண்ட் ஓபிடிஎஸ் ஆப்ட்ஸ் அண்ட் ஆக்ஸ். ஆப்ட்ஸில் வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்பிளிட்டட் ஸ்ட்ரிங் மோடு path args contains any string if not at all splitted because of wrong path. ஏதாவது நீங்கள் ராங்காக கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ண முடியலன்னா அது எல்லாமே ஏஆர்ஜிஎஸ்ல இருக்கும். ஸோ ஏஆர்ஜிஎஸ் வில் பி எம்டி அரே இஃப் there is no error in splitting. ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப எரர் எது வராட்டி ஏஆர்ஜிஎஸ் எம்டியாக இருக்கும், இதில் எல்லாமே இருக்கும். ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப எரர் வந்ததுன்னா இதில் ஒன்று இருக்காது, அது ஃபுல்லாகவே ஏஆர்ஜிஎஸ்ல இருக்கும். See the example, get opt argv, then input mode, then I file name கொடுத்து ஈக்குவல் டு கொடுக்கணும். இதுதான் மெத்தட். அப்போ இந்த ஐ ஃபைலில் என்ன இருக்கும், இந்த இது இருக்கும், ப்ரோக்ராம் நேம் இருக்கும், C++ ப்ரோக்ராம் நேம் இருக்கும். ஹைஃபன் ஐ வந்து இன்புட் மோடு. இந்த ஓப்ஸில் என்ன இருக்கும், இங்கே பாருங்கள், கமாண்ட் லைனில் ஆர்குமெண்ட் கொடுத்தது எல்லாமே ஹைஃபன் ஐ, அந்த ப்ரோக்ராம் நேம் எல்லாமே இதில் இருக்கும், ஆப்ஸில் இருக்கும். ப்ரோக்ராம் நேம் மட்டும் இதில் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது மட்டும் உங்களுக்கு தனியாக ஒரு 5 மார்க் கொஸ்டின். ட்ரை டு ரீட் இட் 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணுங்கள். தென் இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு ரீகலெக்ட். ஸோ கெட் ஆப்ட் மாடியூல் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பீரியட் கஷ்டமாக இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, இந்த கெட் ஆப்ட் மாடியூல் இந்த கமாண்டில், இதுதான் கமாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் இருக்கிற டீட்டெயில்ஸை ஸ்ப்ளிட் பண்ணும் தனித்தனியாக. எந்த பைத்தான் ப்ரோக்ராம் நேம் என்ன, C++ ப்ரோக்ராம் நேம் என்ன, இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறதுக்கு தான் இந்த கெட் ஆப்ட். ஸ்ப்ளிட் பண்ணத இந்த ஏஆர்ஜிவியில் ஸ்டோர் பண்ணும், ஆப்ஸில் ஸ்டோர் பண்ணும். ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப எரர் வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியலன்னா ஏஆர்ஜிஎஸ்ல போடும். அப்போ இதில் எம்டியாக இருந்தால் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், இல்லைன்னா ஸ்ப்ளிட் ஆகலைன்னு அர்த்தம். இந்த ஆப்ஷனுங்கிறது ஐ காலன் கொடுப்போம், காலன் ஓ இன்புட்டா அவுட்புட்டா. இப்போ ஹைஃபன் ஐன்னு கொடுத்து இது கொடுக்கணும், பிகாஸ் C++ ப்ரோக்ராமை நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். ஹைஃபன் ஓ கொடுத்தா இதில் இருக்கிற அவுட்புட்டு அங்கே போகணும்னு அர்த்தம், அதுதான் ஐ ஓன்னு கொடுப்போம். இந்த லாங் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, தேர்டு பேராமீட்டர், இது வந்து ஈக்குவல் டு சிம்பிள் கொடுக்கணும். ஆர்குமெண்ட் ஆஃப் லாங் ஆப்ஷன் ஷுட் பி ஃபாலோட் பை ஈக்குவல் டு. இங்கே வந்து C++ ப்ரோக்ராம் நேம் தான் நம்ம அங்கே கொடுத்துப்போம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் வேரியபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இது 3 மார்க்ஸில் கேட்பாங்க. __name __. இதில் என்ன இருக்குன்னா, எந்த மாடியூல் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கோ அந்த மாடியூலோட நேம் இருக்கும். ஸோ அதை வந்து சிஸ்டம் மெயின்டைன் பண்ணும். இட்ஸ் அ ஸ்பெஷல் வேரியபிள் இன் பைத்தான், __name. அதில் என்ன இருக்குன்னா, இட் கண்டெய்ன்ஸ் த நேம் ஆஃப் த மாடியூல் விச் இஸ் பீயிங் எக்ஸிக்யூட்டட். ஸோ இதை நம்ம செக் பண்ணால் போதும், ஒரு மாடியூல் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கா இல்லையான்னு தெரியும். ஸோ இட் இஸ் அ built-in variable which evaluates to the name of the current module. It is used to check whether the current script is being run. அந்த நேம் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் அதில் என்ன மாடியூல் ரன் ஆகிட்டுருக்குன்ட்டு. ஸோ ஒரு மாடியூல் ரன் ஆகிட்டுருக்கா இல்லையானா இது பாருங்கள், இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். if _name is equal to மெயினாக இருந்தால் மெயின் ஃபங்க்ஷன் ரன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். Since there is no main function, Pythonல main functionலாம் ஒன்றும் இல்லை. So when the command to run a Python program is given to the interpreter, Python program run பண்ணுறப்போ அந்த கோடிங் எக்ஸிக்யூஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0 level indentation. இண்டென்ட்னா என்ன, மூவ் பண்ணுறது இல்லையா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது இண்டென்ட் பண்ணலை, இது இண்டென்ட் பண்ணியிருக்கு. அப்போ 0 level indentationல எங்கே இருக்கோ அதுலேருந்து தான் எப்போவுமே ஸ்டார்ட் ஆகும். இன்டர்பிரிட்டர் வந்து சில ஃபியூ வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணும். அதில் _name is a special variable by which default it stores the name of the file. மாடியூல் எதுவும் இல்லைன்னா அந்த _nameல என்ன இருக்கும், டிஃபால்ட்டாக எந்த ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அந்த ஃபைலோட நேம் இருக்கும்.
இப்போ சோர்ஸ் ஃபைல் வந்து மெயின் ப்ரோக்ராமாக இருந்தால் டபுள் அண்டர்ஸ்கோர் நேம் வேரியபிள் என்ன இருக்கும், அண்டர்ஸ்கோர் மெயின் அண்டர்ஸ்கோராக இருக்கும். If the command line Python program itself is going to execute first, then main contains the name of the Python program. இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் என்ன இருக்கும், அந்த ப்ரோக்ராமோட நேம் இருக்கும். Python special variable name also contains the Python program name. If the condition is true, it calls main function which is passed to. இதெல்லாம் வேண்டாம் ஸ்டூடெண்ட்ஸ், டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு வித் திஸ். இந்த இது மட்டும் படிச்சிங்கன்னா போதும், இந்த 2 lines போதும். வாட் டபுள் அண்டர்ஸ்கோர் நேம், டபுள் அண்டர்ஸ்கோர் வாட் இஸ் தட்னு கேட்டால் இது மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ஓகே, see one example. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு பைத்தான் ப்ரோக்ராம்லேருந்து C++ எக்ஸிக்யூட் பண்ணோன்னா C++ ப்ரோக்ராம் டைப் பண்ணிடணும். டைப் பண்ணிவிட்டு அதை ஒரு நேமில் எல்லாமே நோட் பேடில் டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் palette cpp.cpp, அப்புறம் டைப் த பைத்தான் ப்ரோக்ராம் மாடியூல், அது இம்போர்ட் பண்ணுறதுக்குள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் பைத்தான் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி அதையும் சேவ் பண்ணிக்கிறோம். தென் ரன் டெர்மினலுக்கு போய் MinGWயோட ரன் டெர்மினலில் போய் கமாண்ட் விண்டோவில் பைத்தான் ஃபோல்டர் எங்கே இருக்கோ அதில் போயிட்டு இந்த கமாண்ட் டைப் பண்ணால் யூ வில் கெட் த அவுட்புட். See the students, இது வந்து இப்போ ஒரு C++ ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். இது வந்து பாலிண்ட்ரோமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுதான் பைத்தான் ப்ரோக்ராம். இங்கே என்ன பண்ணுறோன்னா பைத்தான் ப்ரோக்ராமில் இந்த மாடியூல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டோம். இம்போர்ட் சிஸ் OS கெட் ஆப்ட் மாடியூல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணிவிட்டு மெயின் ஃபங்க்ஷனில் இந்த ARGVங்கிற ஸ்பெஷல் வேரியபிளை பாஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு CPP ஃபைல் எனி வேரியபிள் நேம் அதில் வந்து எம்டியாக கொடுத்துருக்கோம், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலு எதுவும் இல்லை. தென் கெட் ஆப்ட் மாடியூல் பார்த்தோம் இல்லையா, அதில் இந்த ARGV பாஸ் பண்ணி இன்புட் மோட் ஐஃபைல் ஈக்குவல் டு இந்த 3 வேரியபிளும் நம்ம எடுக்கிறோம். இப்போது இந்த ஆப்ஸில் வந்து என்ன இருக்கும், 2 ஆப்ஷன் இருக்குமா, ஒன்று ஓவில் ஸ்டோர் ஆகும், இன்னொன்று ஏல ஸ்டோர் ஆகும். ஃபார் O and A இன் ஆப்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு ஆப்ஸில் என்ன இருக்கும், ஸ்ப்ளிட் பண்ணன்னு தானே இருக்கும், போய் பார்த்தோம் இல்லையா. ஸ்ப்ளிட் பைத்தான் ப்ரோக்ராம் ஒன்று, இன்னொன்று C++ ப்ரோக்ராம் ஒன்று. இப்போ அதை ரெண்டுமே இந்த 2 வேரியபிளில் போட்டுரும். இப்போ இஃப் O இன் I இல்லைன்னா ஐ ஃபைல் இந்த மாதிரி ஓவில் இருக்கிற வேல்யூ இருந்ததுன்னா CPP ஃபைல் வந்து A+ ஏல என்ன இருக்கும், CPP ஃபைல் நேம், அது கூட .cpp அட்டாச் பண்ணுறோம். exe ஃபைலில் என்ன யூஸ் பண்ணுறோம், அதே A+.exe அட்டாச் பண்ணுறோம். அதாவது இங்கே வந்து நம்ம ஆப்ஷன் எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் தானே ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறோம், இங்கே ரன் பண்ணுறப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் அட்டாச் பண்ணுறோம். அதாவது இந்த ஆப்ஷன் இருக்கிற வேரியபிள்ஸ் எடுத்துட்டு தென் ரன் பண்ணுறதுக்கு உள்ளது அந்த 2 இந்த அட்டாச் பண்ணதை நம்ம ரன்னுங்கிற ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு os.system g++ இந்த CPP ஃபைல் -o exe ஃபைல், தென் ரன்னிங் கொடுத்துட்டு os.system exe ஃபைல், இது கம்பைல் பண்ணுறோம், இது வந்து ரன் பண்ணுறோம். மெயின் ஃபங்க்ஷனாக இருந்தால் you are starting from this sys.argv1. So this is the same thing for all the program. நீங்கள் வந்து இது எல்லா பைத்தான் ப்ரோக்ராம் கோடிங்கும் இது ஒன்று தான். ஸோ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் இந்த பார்ட் என்ன பண்ணது, கெட் ஆப்ட் யூஸ் பண்ணி இது சும்மா 2 வேரியபிள் நம்ம எம்டியாக இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். கெட் ஆப்ட் யூஸ் பண்ணி இந்த ARGVயில் இருக்கிறது ஐ இன்புட் மோடு, இந்த ஃபைல் நேம் ஐ ஃபைல் ஈக்குவல் டு அப்படின்னா அந்த இன்புட் ஃபைல் வரும் C++, அதையெல்லாம் எடுத்து ஓவில் இருக்குமா ஆப்ஸில் இருக்கும், அந்த ரெண்டுமே 2 வேரியபிளுக்கு கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இஃப் O இன் இதில் ஓவில் இருக்க வேல்யூ -i இல்லைன்னா ஐ ஃபைலாக இருந்ததுன்னா ஏ கூட ஏல என்ன இருக்கும், C++ ப்ரோக்ராம் ஏ கூட CPP அட்டாச் பண்ணுறோம், ஏ கூட exe அட்டாச் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம். ரன்னுங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ரன் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது, மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறோம் CPP ஃபைல் நேமோட, அப்புறம் கம்பைலர் கால் பண்ணுறோம். கால் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு மெசேஜ், இதெல்லாம் மெசேஜு
தென் ரன் பண்ணுறோம். இதை வந்து கம்பைல் பண்ணுறோம், இதை ரன் பண்ணுறோம், அவ்வளோதான். தென் திஸ் இஸ் த மெயின் கோடிங். அண்டர்ஸ்கோர் நேம் மெயின் ஃபங்க்ஷனாக இருந்தால் அதை நம்ம அதுக்கு இந்த இதெல்லாம் பாட் பண்ணுறோம். argvf1 ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறத அனுப்புகிறோம். கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் இது தானே argvf1, இதை வந்து இதுக்கு பாஸ் பண்ணுறோம். sys.argvf1 மெயின் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறோம். So don't worry about other things, students. You just learn the concepts. I hope you have understood better. You just go through the lesson again and again so that you can easily understand. I will show you the demo in next part of the video. Thank you.